إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا من يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد قال الله تبارك وتعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நபியே உம்மை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாத வரை என்ற ஒரு தலைப்பு. தலைப்பில் ஏதோ ஒரு மயக்கம் இருப்பது போன்று நமக்கு தோன்றலாம். காலத்தின் கட்டாயம் நமக்கு மத்தியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்புகளை எடுத்து நடப்பதில் அவைகளை முன்னுரிமைப்படுத்துவதில் ஏதோ அநாகரீகம் போன்றும் அல்லது நாகரீக குறைபாடு இருப்பது போன்றும் நமக்குள் இதில் இப்படி ஒன்று நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, இந்த தீர்ப்பில் இப்படி ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்முடைய இன்னொரு நிகழ்வுகளில் நமக்குள் தோன்ற ஒரு நிலையை நாம் காண்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்பு தோழர்களே, இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கான பிரதானமான காரணம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் இருக்கின்றதோ, நம்முடைய நடை, உடை, பாவனை, கல்வி, கலாச்சாரம், ஆன்மீகம், அரசியல், ஏன் ஒரு மனிதன் நகம் வெட்டுவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரையிலும், அவன் சிறுநீர் கழிப்பதிலிருந்து அதை சுத்தம் செய்யும் வரையில் அனைத்தையும் ஒன்று விடாமல் கற்றுத்தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். எந்த வகையிலும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அனைத்திலும் நமக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு முதன்மையாக ஆக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா நிசாவுடைய 65வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஃபலா வரப்பிக, நபியே உமது இரட்சகரின் மீது ஆணையாக, லா யுக்மினூன,
அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமுக, உம்மை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாதவரை நபியே அவர்கள் முஃமினாக இருக்க முடியாது, ஆக மாட்டார்கள். எதுல? ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய கருத்து முரண்பாடுகளாக இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியில் நிகழக்கூடிய பஞ்சாயத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம், பொருளாதார விவகாரங்களாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். ஒரு பெற்றோர் குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயமாக இருக்கலாம், குழந்தை பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவகாரங்களாக இருக்கலாம். அனைத்திலும் நபியே உம்மை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாதவரை ஒரு கால் அந்த தீர்ப்புல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, சமூகத்தோடு ஒத்து போகக்கூடிய நேரத்தில் இந்த தீர்ப்பு இப்ப ஃபேஷனுக்கு சரி வருதில்லையே என்றெல்லாம் தோன்றலாம். அப்படி இருந்தாலும் சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், அதிருப்தியானதா தான் உங்களுக்கு விளங்கினாலும் கூட உளமாற திருப்தியோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு அதுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பிறதொரு வசனத்தில் சூரா அஹ்ஸாப்ல 36வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் أن يكون لهم الخيرة من أمرهم, முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகாரம் இல்லை. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டால் இந்த விஷயத்தில் இதுதான் தீர்ப்பு என்று சொன்னதன் பிறகு மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படி அவர்கள் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்ள நாடினார்கள் என்று சொன்னால் وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا, தெளிவான பகிரங்கமான வழிகேடத்தான் அவர்கள் தெரிவு செஞ்சு கொள்றாங்க. அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்புக்கு முன்னால அந்த தீர்ப்புக்கு முன்னால அதுல அபிப்பிராயம் கொண்டு மாற்று அபிப்பிராயங்கள் எடுத்து அவர்கள் வேறு தீர்ப்பு எடுக்க பார்க்கிறாங்களா? தெளிவான பகிரங்கமான வழிகேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே தீர்ப்பாளராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்யாத வரையில் நாம் முஃமினாகவே ஆக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தான் நாம் நேசிக்கின்றோம் என்று சொல்லி நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்த நாடினால் கூட அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஆல இம்ரான்ல சொல்லும் பொழுது குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்க, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுமாறு நபியை நீங்கள் சொல்லுங்கள். நபியை பின்பற்றினால்தான் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ்வும் நேசிப்பான். எனவே நபியை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளாத வரையில் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு வெற்றியும் காண முடியாது, எந்த ஒரு விடயத்திலும் ஒரு சக்சஸை காண முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஹஷ்ர்ல 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்து, எது சொல்லி தந்தாங்களோ வாழ்க்கையில் இந்த விஷயத்துல இந்த முறைதான் நீங்க உங்களோட கலாச்சாரங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டுட்டாரோ அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், நம்முடைய இன்ன பிற உலக காரியங்களாக இருக்கலாம். அவர் விட்டுட்டாரே, நீங்க அதை விட்டுடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, சிம்பிளா எங்களுக்கு விளங்க எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கம் எதிர எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க எடுங்க,
அவருடைய தீர்ப்பில் இல்லாமல் அவர் எதை விட்டுட்டாரோ அதை நீங்கள் விட்டுடுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில தான் ஒரு முஃமினுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். முன்மாதிரி யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখিরা வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டு திரும்பக்கூடிய அந்த நாளை ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இத்தனை முன்மாதிரி மிக்க ஒருவரை தான் அல்லாஹ் தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளுமாறு சொல்கிறான். அவர் சும்மா இல்ல, நீங்க உங்களுக்குள்ள கருத்து முரண்பட்டாலும் ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் விரைறது மட்டுமல்ல வர் ரசூல், அவனுடைய தூதரின் பக்கம் நீங்க விரைங்க என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்துல தீர்ப்பு கொள்ள முடியாம இருக்கிறது, பின்னல் ஏற்பட்டுச்சு, போங்க அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்புங்க. ரசூலை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க அல்லாஹ் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்த்து ஹதீஸ் பக்கமும் நீங்க திரும்புங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு சான்று கொடுக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சை பிரகாரம் உண்ட சொல்லல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்ய யூஹா, அவர் பேசினது அவர் செயல்படுத்தியது வஹ்ய தவிர இல்ல. அல்லாஹு அக்பர். இப்படி தெளிவாக அல்லாஹ் சான்றுகளை கொடுத்து தான் பின்பற்ற சொல்கிறான். சான்றுகளை கொடுப்பதற்கு முன்னால் நபிக்கே அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான். وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. நபியே, நீங்க உங்களோட இஷ்டப்படி நாங்க உங்களுக்கு அங்கீகரிக்காதத புனைந்து சொல்லி இருந்தால் அப்படியே உங்களோட வடக்கரத்தால பிடிச்சி எடுத்து தரித்திருப்போம். அல்லாஹு அக்பர். நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான். உங்களுக்கு அதிகாரம் இல்ல, மார்க்கத்தில் எங்கட அனுமதி இல்லாம உண்ட மாத்திரத்தில் எங்கட அனுமதி இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு தீர்ப்பையும் எடுக்க முடியாது. அப்படி நாங்க செஞ்சாலும் எங்கள்கிட்ட யாராலையும் கேள்வி கேட்கவும் மேல, அந்த ரைட்ஸ் கேள்வி கேட்கறதுக்கும் யாருக்கும் இல்லை. ஏன் நபிக்கு நீங்க இப்படி செஞ்சிட்டீங்கன்னு கேட்கலாம். அல்லாஹு அக்பர். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்களின் தேன் விவகாரத்தில் சில மனைவிமார்கள் இந்த தேனை அருந்திருக்காமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அல்லது எங்கட தேனை வேறு மனைவியோட வீட்டில் போயிட்டு தேன் அருந்திட்டு வந்துட்டாங்க என்ற வெளிப்பாடை காட்டுறதுக்கு தேனுடைய வாடையை கொஞ்சம் அலட்சியமாக பேசிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு பிறகு இந்த தேர் நான் குடிக்க மாட்டேன், விட்டுறேன் என்று அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க. அல்லாஹ் ஒரு கண்டன அறிக்கையை விடுகிறான். நபியே, நாயகமே, உங்களுக்கு அதிகாரம் இல்ல. யார் கொடுத்த அதிகாரம்? யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு, யார் உங்களுக்கு ஹராமாக்க அனுமதி கொடுத்தது? எப்படி ஏழும் உங்களுக்கு? அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கினது. எதுக்காக நீங்க அதை ஹராமாக்குறீங்க? தபுதகி மருதாத் அஸ்வாஜிக், உங்களோட மனைவிமாரோட திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கினத உங்களுக்கு ஹராமாக்கேலுமா? எப்படி ஏலும்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர். இப்படி நபிகள் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில சின்ன சரிகள் வந்தாலும் அல்லாஹ் அதை சுட்டி காட்டினான். இதன் பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்க தீர்ப்பாளராக எடுக்கணும். அங்கு நீங்க வேற எந்த குறையும் காண இயலாது. கம்ப்ளீட், எந்த குறையும் காணேலா. சஹாபாக்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தரக்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஹஜ்ஜத்தில் பைதா, வெண்ணிற பாதையில விட்டு சென்றாங்க. சாதாரண வெண்ணிறம் அல்ல, லைலுஹா கனஹாரிஹா சவா, லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகல் போன்றது. அங்கு இரவுல கூட இருள் காண முடியாது, அவ்வளவு வெளிச்சமான மார்க்கத்தில் விட்டு போனாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகல்லிபு தாயிருன் ஜனாஹைஹி ஃபிஸ்ஸமா, பறவை உண்டு வானத்தில் சிறகடித்து பறக்குது.
பறக்கிறத பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லா ذكرنا منه علما, அதிலிருந்து ஒரு கல்வியை நினைவுபடுத்தாமல் விட்டதில்லை. எவ்வளவு வெண்ணிற பாதையில விட்டு சென்றிருக்கிறான். எனவே அவருடைய வாழ்க்கையில தான் நாங்கள் எல்லா விஷயத்திலையும் தீர்ப்பெடுக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழிகளும் குர்ஆனும் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபியே உம்மை தீர்ப்பாளராக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எதை அவர்கள் தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்கிறார்கள்? முதலாவது கட்டம், فَإِن لَّمْ يَسْتَجِيبُوا لَكَ فَاعْلَمْ أَنَّمَا يَتَّبِعُونَ أَهْوَاءَهُمْ. நபியே فَإِن لَّمْ يَسْتَجِيبُوا لَكَ, உங்களை அவர்கள் உங்களோட அழைப்புக்கு பதில் கொடுக்கல, உங்களோட கட்டளையை அவங்க ஏற்றுக்கொள்ளல, உங்களை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்ளல, فَاعْلَمْ அறிந்து கொள்ளுங்கள், أَنَّمَا يَتَّبِعُونَ أَهْوَاءَهُمْ. ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று நபியை பின்பற்றணும், அவரை தீர்ப்பெடுக்கணும், இல்லையா யத்தபிஊன அஹ்வாஹும், அவர்கள் அவருடைய மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறார்கள். ومن اضل ممن اتبع هواه بغير هدى من الله. சூரா கஸஸ் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியை காட்டினதற்கு பிறகு யார் மனோ இச்சையை பின்பற்றுறாங்களோ அவங்க வழிகேடர்கள். அவர்களை விட வழிகேடர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட மாட்டான். அல்லாஹு அக்பர். மனோ இச்சையை பின்பற்றுகிறவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் குர்ஆன் சுன்னா என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மனோ இச்சையின் மமதை தான் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். அவர்களுக்குள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திமிரு அவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட வைக்காது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்காது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. நபியே நீங்க பார்த்ததுண்டா யாரு மனோ இச்சையை கடவுள்களாக எடுத்துக்கொண்டவர்களை, வஅதல்லஹு அல்லாஹு அலா இல்மின், அவர்களை அல்லாஹ் அறிந்து கொண்டே வழிகெடுத்து விட்டான். وختم على سمعه وقلبه, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய செவி புலன்களையும் அவர்களுடைய உள்ளத்திலேயும் முத்திரையிட்டு விட்டான். وجعل على بصره غشاوة, அவர்களுடைய பார்வையில அல்லாஹ் திரையிட்டு விட்டான். فَمَن يَهْدِيهِ مِن بَعْدِ اللَّهِ, அல்லாஹ்வுக்கு பிறகு அவர்களுக்கு யார் நேர்வழி காட்ட முடியும்? சில நேரங்களில் சில விஷயங்களை சொன்னா சிலருக்கு கேட்கலாம், கேட்டா கணக்கெடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் அப்படித்தான். சிலருடைய உள்ளங்கள் லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அஅயுனுல் லா யுப்சிரூன பிஹா. உள்ளங்கள் இருந்தும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், காதுகள் இருந்தும் செவிப்புலன்கள் இருந்தும் செவிமடுக்க மாட்டார்கள், பார்க்கக்கூடிய பார்வை ஆற்றல் இருந்தும் பார்க்க மாட்டார்கள். இவர்களுடைய எல்லாத்திலையும் முத்திரையிடப்பட்டு விட்டது. இவர்கள் யார்? உலாயிக கல் அன்ஆம், கால்நடைகளை போன்று இல்லை, பல் ஹும் அதல், அதைவிடவும் மோசமானவர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள் அன்பு தோழர்களே. எனவே மனிதர்கள் எதை கேட்பதில் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையோ, அவர்கள் அல்லாஹ் நலவின் பக்கம் நாடி இருந்தாலே, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரல் அஸ்மஅஹும், அல்லாஹ் அவர்களுக்கு நலவை அறிந்திருந்தால் அவர்களை அல்லாஹ் செவிமடுக்க வைத்திருப்பான். இல்லை, வலவ் அஸ்மஅஹும் லதவல்லவ் வஹும் அர்தூன், ஈக்கிற நிலைமையில அப்படியே அவங்க செவிமடுத்தாலும் அதை புறக்கணித்து பேய்த்திடுவாங்க. அதனால அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நாடல்ல என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அன்பு தோழர்களே. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை அவன் தெரிவு செய்கிறான்? மனோ இச்சையா அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பாக எடுக்க போகிறான்? துர்பாக்கியவான் ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வயதஜன்னபுல் அஷ்கா, அவனுக்கு இது பிரயோஜனம் கொடுக்காது. அடுத்த கட்டம் என்ன? அவனுக்கு
கலாச்சார ரீதியாக மாற்று மத அனாச்சாரங்களை கலாச்சாரமாக இவன் தெரிவு செய்து கொண்டால் நபிகளாருக்கு கட்டுப்பட மாட்டான், தீர்ப்பாளராக ஆக்கிக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் சூரா கஹ்ஃப்ல சொல்லும் பொழுது 28வது வசனத்துல, வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. நபியை நீங்க பின்பற்றாதீங்க, யாருடைய உள்ளத்துல எங்கட நினைவை விட்டு திசை திருப்பிட்டோமோ அவங்கள நீங்க பின்பற்றிடாதீங்க. யாரு? நாங்க சொல்லுவோமே, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யாரு? அல்லாஹுக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க, வழிகட்டு போனவங்க. யாரெல்லாம் இவர்கள்ட்ட வழியில செலுத்திடாது என்று சொல்றோமோ சொல்லிட்டு போயிட்டு தான் பர்த்டே, சில்ட்ரன்ஸ் டே, என்ன வேற, யூத் டே, உமன்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஸ்கில்ஸ் டே, இப்படி நிறைய டேஸ் கொண்டாடுறோம். எங்க இது வந்துச்சு? இங்க சொல்றோம் என்ன, யாரெல்லாம் அவங்க போன பாதையில் எங்களை அனுப்பிடாதேன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்கள்லையும் கொண்டாட்டங்கள் உருவாக்கக்கூடிய நடைமுறை யாருடைய நடைமுறை? யாருடைய பாதையில நாங்க போயிட்டுடக்கூடாதுன்னு நாங்க பிரார்த்திக்கிறோமோ அல்லாஹ் சொல்றானோ, நீங்க யாருடைய அடிச்சோடுகளை நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றானோ அவர்களுடைய நிலைமையை தான் இந்த செயல்பாடுகளை பின்பற்றுவதற்கான நாட்களை உருவாக்குவது. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் யூதர்கள் வந்து சொல்றாங்க, கான யக்ரஊன ஃபீ கிதாபிக்கும், நீங்க ஓதுற உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் லவ் நஸலத் அலைனா மஅஷரல் யஹூத், யூதர்களாகிய எங்களுக்கு அது இறக்கப்பட்டிருந்தால் லத்தஹ்னா ذلك யௌமன் ஐதா, அந்த நாளை நாங்க பெருநாளாக கொண்டாடி இருப்போம். யாருடைய கலாச்சாரம்? வாங்க, ஆட்சியில 3 பங்கு அல்லது பெரிய பங்கு இடத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு கொண்டாடினாங்களா? இல்ல, உண்ட வேலையை பாருங்க, எனக்கு தெரியும் எந்த நாள்ல அது இறக்கப்பட்டுச்சு, யோமு அரஃபா, வெள்ளிக்கிழமை நாள் எல்லாம் சொல்லிட்டு எங்கட கலாச்சாரம் 2 தான், 2 கொண்டாட்டம். இன்னல்லாஹ கத் அபதலகுமா பிஹிமா கைரன், அதை தவிர வேறொன்றில் அல்லாஹ் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறான். ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாளை தவிர வேற கொண்டாட்டத்தினம் இல்லை. இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. ஆனால் இவர்கள் நாள்தோறும் கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டு வருவாங்க. இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய காரியம் அவர்கள் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு அவர்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் வரம்பு மீறி விட்டுருச்சு. இவர்களை பின்பற்றாதீங்க. நாங்க நினைக்கிறோமா, நாங்க ஒரு ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே, ஒரு டீச்சர்ஸ் டே, வீட்டுல ஒரு பர்த்டே அல்லது அப்படி இப்படி சில டேக்களை கொண்டாடினா, அண்மையில பார்த்தேன் சர்வதேச தொப்பையர்களுக்காக ஒரு தினம் உருவாக்கப்பட்டது. எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு தினங்கள் என்று இல்லாமல், இன்னும் கொஞ்ச நாள்ல மிருகங்கள், பூனை, பறவைகள பேர்ல தினங்கள் வரும். இப்படி எல்லா தினங்களையும் கொண்டாட வைப்பதோடு அவர்கள் திருப்தி காண மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வலன் தர்தா அன்கல் யஹூத் வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நீங்க கொண்டாடி இந்த கொண்டாட்டங்களை வச்சு அவங்க திருப்தி காண மாட்டாங்க. யூத நசாராக்கள் நீங்க அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதுவரையில் அவர்கள் திருப்தி காண மாட்டார்கள் என்று வல்லவன் ரஹ்மான் திருமறை குர்ஆன்ல சொல்றதை பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, அடுத்த ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்ப்பாளராக எடுத்துக்கொள்வதில் தடையாக இருக்கக்கூடியது மரபுகள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மரபுகள் ரீதியாக சில விஷயங்கள் வந்திருக்கும். உதாரணமாக இந்த கத்தம், ஃபாத்திஹா, கந்தூரி, சலாத்து நாரியா, மீலாதும் அதில் ஒரு அங்கம் தான். மீலாத் சம்பந்தம் இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில பார்ப்போம். இப்படி சில மரபுகள் சமூகத்தில் குடி வந்திருக்கும். சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் நாங்கள் செய்ய கண்டுட்டோமே, இதை நாங்கள் எப்படி திடீர்னு விடுறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, அல்லாஹ் இறக்கியதன் பக்கம் அழைத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் அவர்களை அழைத்தால், فَقَالُوا حَسْبُنَا مَا وَجَدْنَا عَلَيْهِ آبَاءَنَا, நாங்க
எங்களுடைய மூதாதையர்களை எங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்தோமோ எப்படி கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது. இன்னொரு வசனத்துல قالوا بل نتبع ما الفينا عليه آباءنا, அவர்கள் எதை பின்பற்றத்தை நாங்க கண்டோமோ அவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், அவலோ கான ஆபாஉஹும் லா يعلمون شيئا ولا يهتدون. இன்னொரு வசனத்துல லா يعقلون شيئا ولا يهتدون. அவர்கள் அறியாத நிலைமையில அவர்கள் புரியாத நிலைமையில நேர்வழி பெறாத நிலைமையில அவர்கள் அந்த காரியங்களை செய்தாலும் நீங்க அதை தொடருவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் அந்த பிழைகளை மரபுகள் ரீதியாக சில காரியங்களை செஞ்சிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்து அல்லாஹ் அது தெளிவுபடுத்த அந்த நேரத்தில் நாடல்ல. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உரியது. ஆனால் இருந்தாலும் நாம் தெரிந்து கொண்டே அவர்கள் அறியாத நிலைமையில இதை செஞ்சிட்டாங்க, விளப்பம் இல்லாம செஞ்சிட்டாங்க, சிந்திக்க புத்தி காணாம செஞ்சிட்டாங்க, நேர்வழி பெறாம செஞ்சிட்டாங்க என்று தெரிஞ்சு கொண்டு அதை நீங்க அப்படியே செஞ்சிடுவீங்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, இன்னும் ஒரு சிலர்கிட்ட ஈக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், எவ்வளவு தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக சில விஷயங்கள் எங்களுக்கு, அதாவது எல்லின் முனையளவு சந்தேகம் இல்லாமல் அது தெளிவாக வெண்ணிறத்தில் இருக்கும். அதனுடைய நுஷூசுகள்ல எந்த ஒரு சந்தேகமும் பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் கூட அந்த நுஷூசுகளை விட்டுட்டு இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நம்முடைய ஷேக்மார்கள் என்ன சொல்றாங்க, நான் விரும்பின எனக்கு மேலுள்ள ஆலிம், அவர் விரும்பின அவருக்கு மேலுள்ள ஆலிம் என்ன சொல்றாரு என்றதை வச்சு மட்டுமே தீர்ப்பு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆரம்ப காலங்கள்ல நாங்க சொன்னோம், பாத்தீங்களா அந்த ஜமாத் அவங்கள கண்மூடித்தனமா பின்பற்றுறாங்களாமே, மதுகபுகள் இல்லைன்னா மார்க்கம் இல்லைன்றாங்களாமே. சொன்னமா இல்லையா? இப்ப ரிப்பீட் பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். ஒரு இடத்துல பெண் வீட்டு திருமணம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளுக்கு வராது, இது மாற்று மத கலாச்சாரம் என்றதை நான் சமயங்களிடையே ஒப்பியல் மாணவனாக அதை தெளிவாக தெளிவுபடுத்தினேன். ஒருத்தர் கேட்கிறாருன்ட்டு ஒரு மௌலவியில வீடியோ போட்டுட்டு, அந்த மௌலவி அப்படி சொல்லலையே, அந்த மௌலவியிட தீர்ப்பு உனக்கு என்ன, நீ கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும். இமாம்கள் என்ன சொன்னாங்க, லா துகல்லிதுனி, என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றலா தக்லிதுனி வலா துகல்லிது மாலிகன் வலா ஷாஃபிஈன் வலா ஔஸாஇயுன் வலா தௌரியுன். எல்லா இமாம்களையும் சொல்லிவிட்டு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னையும் பின்பற்றாதீங்க, யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீங்க. வஹுத் மின் ஹைசு அஹது, அவங்க எந்த மூலாதாரத்துல இருந்து எடுத்தாங்களோ அதிலிருந்து எடுங்கன்னு தானே சொன்னாங்க. இந்த தீர்ப்பு நாங்க அவங்களுக்கு சொன்னோமே, இப்ப நாங்க சொல்றோம் அந்த மௌலவி இந்த விஷயத்துல இப்படித்தானே சொல்றாரு, எங்களுக்கு வாசியானத்துல வளைச்சு போட பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், அவங்களோட முகங்கள் நரக நெருப்புல பிரட்டி எடுக்கப்படும் நாள்ல தான் சொல்லுவாங்க, அத்தஅன அல்லாஹ் வ அத்தஅன ரசூல, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு மட்டுமே நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. யா அல்லாஹ், எங்கட மூதாதையர்கள், எங்கட ஜம்மியாக்கள், எங்கட ஷேக்மார்கள் எங்களை வழித்தவர செஞ்சிட்டாங்க, எங்களை வழித்தவர செஞ்சிட்டாங்க. ரப்பனா ஆதிஹிம் ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. யா அல்லாஹ், அவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கிடே, பெருமளவோட சஃபிச்சிடு அந்த நேரத்தில் கேட்போம். அதற்கு முன்னால நமக்கான தண்டனை தீர்மானிக்கப்பட்டுவிடும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அக்பர். மரபு ரீதியாக ஒரு மனிதன் நடைமுறைப்படுத்தினாலும் சரி, மார்க்கம் ஒன்று சொல்ல அதனுடைய ஆதாரங்கள் தெளிவாக இருந்தாலும், அதன் பிறகு நம்முடைய ஷேக்மார்கள் என்று நாங்கள் அவர்களோட பின்னுக்கு போனோம் என்று சொன்னால் அது எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் நாம் அதை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்புக்கு முன்னால் நம்முடைய ஷேக்மார்களையோ நம்முடைய மரபுகளையோ யூத நசாராக்களுடைய அல்லது மாற்று மத கலாச்சாரங்களையோ அல்லது மனோ இச்சையோ நாம் தெரிவு செய்து கொள்ளாமல்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பை தீர்ப்பாக எடுத்துக்கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். உஸ்குருல்லாஹ் லி வலக்கும் வல ஸிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹி அலா மா தஸ்னஊன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله اللهم صل على محمد وعلى آل محمد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு சஹாபாக்கள் சமூகத்துக்கு மத்தியில் எப்படி செல்வாக்கு செலுத்தியது என்றால், சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் இருந்தார்கள். இந்த சஹாபாக்களுடைய சமூகம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது அவங்க ஏதோ வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்தவங்க என்று. வானவர்களுக்கு பிறகு வேறொரு உலகத்தில் வாழ்ந்தவங்க நினைக்கக்கூடாது. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். உலகத்தின் ஆசா பாசங்களில் எல்லா அடிச்சுவடுகளையும் பார்த்தவர்கள் தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக சமூகத்துக்கு அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னால் நாங்கள் கண்டிராத பெரிய பாவங்களுடைய பட்டியல் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்படிப்பட்ட நபித்தோழர்கள், குர்ஆனுடைய வசனம் வருது, லா தஅக்குலு ரிபா வ ஹர்ரம ரிபா, வட்டியை நீங்க சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு. வதரு மா பகிய மின ரிபா, நீங்க கொடுத்த வட்டியை அப்படியே விட்டுட்டு அசலை மட்டும் எடுத்துடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இல்லை இல்லை, கொடுத்த அசலும் வேணாம், விட்டுட்டாங்க. எங்கட பணமே, நாங்க உழைச்சது, எங்கட அசலை மட்டும் எடுக்க இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கு தானே என்று சொல்லி அவர்கள் பணப்பேர் ஆசை பிடித்தவர்களாக இருக்கல்ல, அவர்கள் அதையும் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதுவுடைய சட்டம் வருது. மது ஆரம்பத்தில் எப்படி தடை செய்யப்பட்டிருந்துச்சு? லா தக்ரபு ஸலாத அன்தும் சுகாரா, தொழுகைக்காக நெருங்கினா குடிக்காதீங்க. வருது இல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஈமான் கொண்டவங்களே, நீங்க உங்களுக்கு இப்ப மது, சூதாட்டம், சிலை வழிபாடு, அம்பே இது குறிப்பாக்குறது, இந்த செயல்கள் எல்லாம் ஃபஜ்தனிபு, நீங்க தவிர்ந்துடுங்க, விட்டுடுங்க. இதெல்லாம் ஹராம், இப்ப தடை செய்யப்பட்டுருச்சு, இதை விட்டுடுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. சஹாபாக்கள் வாராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களோட சபையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க மது பரிமாறி கொண்டிருக்கிறாங்க, சின்ன பொடியன் பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மது ஹராமாக்கப்பட்டுருச்சு. உடனே கும்யா அனஸ், அபூ தல்ஹா சொல்றாங்க, ஃபகால் அபூ தல்ஹா கும்யா அனஸ் ஃபஹரிக்ஹா, அதை நீங்க கொட்டிடுங்க. கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு அவங்க ஃபஹரக்தா, அதை அப்படியே கொட்டிட்டாங்க. பீப்பாய் கணக்கு கொட்டினாங்க. வாங்கினது தானே, சொல்லி கொடுத்து வாங்கிட்டோமே, இதை மட்டும் இப்பைக்கு முடிச்சுட்டு நாங்கள் அது போற நிப்பாட்டோம், நிப்பாட்டல, அப்படியே கொட்டினாங்க. 6 மாதிரி ஓடிச்சு மது. அல்லாஹு அக்பர். இப்படி சஹாபாக்கள் செவிமடுத்ததோட கட்டுப்பட்டாங்க. ஒரு நபித்தோழர் வாராரு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு தங்க மோதிரத்தை அணிஞ்ச நிலைமையில் அவரை காண்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துடனே அதை கலட்டி ஃபதர்ஹு, அதை வீசிடுறாங்க. சொல்றாங்க, நீங்க நரகத்துடைய நெருப்பு ஜுவாலையில் நின்றும் ஒன்றை நீங்கள் உங்களோட கையில் ஆக்கிக்கொள்ள போறீங்களா என்று கேட்டது தான் காரணம். தாமதம் அதை வீசியும் போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்தை விட்டு போனோடனே சில நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, ஹுத் ஹாத்திம, ஓன மோதிரம் தானே அப்பா, அதை எடுத்துக்கோ, இன்தஃபஉ பி, அதை நீ வேறு எதுக்காவது பயன்படுத்தலாமே. அதாவது கையில் போட தான் இல்லை, தங்கம் தானே போடலை, நரகத்துடைய துண்டு நெருப்பு, அதாவது ஜுவாலை என்று சொல்லிட்டாங்க. இதோட மனைவி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், அல்லது வித்து பணமாக இருக்கலாம் சொன்னார்கள். அனுமதி இருக்கிறது. நாங்கள் எப்படி சொல்லுவோம், எலும்ப காட்டிலே தான் பார்த்துருந்து எடுத்து பொக்கெட்டில் போடுறதுக்குன்னு சொல்லுவோம். இல்லை, சொன்னாங்க, லா வல்லாஹி லா அஹதஹு அபதன், ஒரு பொழுதும் அதனை அடிக்க மாட்டேன். வகத் தர்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசினதை நான் அடிக்க மாட்டேன் என்றாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி பேணுதல்! கேட்டாங்க, செவிமடுத்தாங்க, கட்டுப்பட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க ஒரு செய்தி. அவங்க அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் ஒரு பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க.
வந்து கொண்டிருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு பொதுவாக சொன்னாங்க இஜ்லிஸும் வேண்டாங்க, உட்காருங்கண்டாங்க. வந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க ஃபஸமிஅ ذلك அதை கேட்டாங்க. ஃபஜலஸ அலா பாபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய கதவுக்கிட்டே அப்படி உட்கார்ந்துட்டாங்க, வாசல் அப்படி உட்கார்ந்துட்டாங்க. அதை பார்த்து ஃபரஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த உடனே தால் யா அப்துல்லா இப்னு மஸ்ஊத்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சி பள்ளியில் உட்கார சொன்னாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ அது கங்கால அவங்க வேறொரு விஷயத்தை யோசிக்கல, சொந்த புத்திய போட்டு வேறு அபிப்பிராயங்கள் அவங்க காணல, செவிமடுத்தாங்க, கட்டுப்பட்டாங்க. இன்றைக்கு மீலாத் கொண்டாடுற சில பேர் சொல்றாங்க, இந்த குர்ஆன் சுன்னா பேசுறாங்களே, தௌஹீத் பேசுறாங்களே, அவங்களுக்கு இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நேசம் இல்லையா? நேசிப்பதென்றால் இந்த நபித்தோழர்கள் எப்படி நேசித்தார்கள்? உயிரை கொடுக்கணுமா? யா ரசூலல்லாஹ், ஏண்ட முதுகுல ஏண்ட நெஞ்சில அம்பு தைக்கட்டும், உங்களுக்கு நான் தைக்க விட மாட்டேன். கழுமரத்தில் தொங்கப்பட்ட குபைப் என்ன சொன்னாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்ல ஒரு முள் தைக்கிறத விருப்பப்பட மாட்டேன், ஏண்ட உயிர் அதுக்கு பகரமாக போகட்டும். சாத் இப்னு ரபீ என்ன சொல்றாரு? சொல்லுங்க போயிட்டு அன்சாரி தோழர்கள்ட்ட, ஒரு கண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கண் புருவத்தில் இருந்து ஒரு முடிக்கு சேதம் வரக்கூடாது. இப்படி நேசிச்சாங்க. பெண்கள் வேணுமா ஆண்கள் வேணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதிலையும் அவர்கள் பின்பற்றுவதிலையும் அப்படி மும்முரமாக ஈடுபட்டாங்க. மௌத்துக்கு பிறகு நபித்தோழிகள் கவலைப்படுறாங்க, எப்படி இதுக்கு பிறகு வஹி வராதே, வஹி வந்தா புதிய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சொல்லுவாங்களே, வஹியை அமல்படுத்துறதுக்கு பின்பற்றுறதுக்கு தான் அவர்கள் ஆர்வம் கொண்டாங்க. அவங்க இது மாதிரியான கலாச்சாரங்களை செய்யல. சரி, மீலாத் கொண்டாடுறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு முன்னெத்திர நபிமார்கள் வந்தாங்க, முன்னெத்திர நபிமார்கள் வந்தாங்க. அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்க வேண்டுமே. ஒவ்வொரு நபிமார்களோட விஷயத்தில் ஒவ்வொரு அத்தாட்சிகள் என்று சொல்வதற்கு நேரம் இடம் காணாது. சரி, அப்படி கொண்டாடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு அடையாளப்படுத்தும் பொழுது நிறைய அத்தாட்சிகளை காட்டினானே. மறுமையை சொன்னாங்க, கபரை சொன்னாங்க, சுவர்க்கத்தை சொன்னாங்க, நரகத்தை சொன்னாங்க. எல்லாரும் நம்பினாங்க தானே. நான் இந்த ராவேல இப்படி போனேன், இந்த தூங்கி எழும்புற கேப்ல மேராஜுக்கு போயிட்டு வந்து நம்பினாங்க. அவர்களிடத்துல சொல்லிச்சே, நான் ஒரு மனிதனாக பிறந்த நான் இப்ப நபியாக உங்களுக்குள் அடையாளப்படுத்த விட்டேன், அடையாளப்படுத்தப்பட்ட இதுதான் அவங்க சொல்லிக்கணுமே. சொல்லல்ல, கொண்டாடல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபித்தோழர்கள் இவ்வளவு நேசித்தார்களே, ஹலீஃபாக்கள் இருந்தார்களே, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க யாருமே அப்படி செய்யல. குடும்ப உறவுகள் இருந்தாங்களே, அவங்க யாரும் கொண்டாடல. உயிரிலும் மேலாக நேசிச்ச ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு போன்ற அவங்களோட மனைவிமார், பிள்ளைகள் யாருமே கொண்டாடல. சரி, அதற்கு பிறகு வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள் ஏறத்தாழ 500 நூற்றாண்டுகளுக்கு முன் யாருமே கொண்டாடல. அதற்கு பிறகு ஃபாத்திமியாக்களோட ஆட்சி காலத்தில் உருவெடுக்குது. யார் இவர்கள்? ஷியாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தினத்தை, அவர்கள் பிறந்த தினம் அல்ல, மரணித்த தினம், அதுதான் வரலாற்றில் சரியாக பதிவு செய்யப்பட்டது. பிறந்த நாள் ரபியுல் அவ்வலா என்றதுல கூட கருத்து வேற்றுமை இருக்கிறது. பிறை 9, 3, 7, 10 எல்லாம் இருக்குது. 12 என்பது இப்னு இஸ்ஹாக்குடைய அறிவிப்பு, அதிலேயும் சரியான ஆதாரம் இல்லை. பிறந்ததற்கான சான்று என்ன? யானை ஆண்டு, ரபியுல் அவ்வல் மாதம், திங்கட்கிழமை. சிம்பிள். இதை தாண்டி டேட் ஒன்று சொல்றேன்டா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கணும், சஹாபாக்கள் சொல்லிக்கணும். வரலாற்றில் சரியான ஆதாரம் இல்லாத ஒரு செயல். ஆனால் பிறந்த நாள் போன்று கொண்டாட வைக்கின்றார்கள். எதை? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாளை கொண்டாட வச்சு முஸ்லிம் சமூகத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்துறார்கள் அந்த ஷியாக்கள். இது கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பு தோழர்களே, யார் கை சேதப்படணும்? யார் கை சேதப்படணும்? நபிகளாரை நேசிக்க தெரியாத அந்த சமூகத்தை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று சொன்னானா? அல்லது
மீலாது நபி கொண்டாடுறோம் என்ற பேர்ல கந்திரியோதி நார்சா பங்குட்டு மஸ்ஜிதுகளுக்குள்ளுக்கு பாடல்களை பாடி கவிதைகளை வாசிச்சு இசை அதாவது சில பாடல் வரிக்கு சில பைத்துகளை அமைக்கணும் என்றதுக்காக வேண்டி சினிமா பாடல்களை கேட்பாங்க. ஆனால் இஸ்லாம் தடுக்குதப்பா, அது ஹராம். ஒரு சமூகம் அழிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இசை முனாஃபிக்தனத்தை வளர்க்கும். மദ്രஸா பிள்ளைகளுக்கு பாடமாக்க விடுவாங்க. அந்த மெட்ரிக்கு அந்த சீசன் வரக்குள்ள அந்த பைத்துகளை படிக்கணுமாம், கவிவரிகளை படிக்கணுமாம். அல்லாஹ் அக்பர். இன்னும் கொஞ்சம் ஒரு கட்டம் தாண்டி மஸ்ஜிதுக்குள்ளுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஹக்குன்றாங்க, அது செய்கிறாங்க, ஆடுறாங்க, பிடிக்கிறாங்க, பள்ளியில் ஓடுறாங்க. அவங்களுக்கு அது அந்த இடத்த உச்சநிலை அடைஞ்சிட்டாங்களாம். யார் காட்டின மார்க்கம்? பள்ளிகளுக்கு திக்ர் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கற்களை கொண்டு எண்ணினவங்களுக்கே தடுத்தாங்க சஹாபாக்கள். நபி காட்டல்ல. இப்ப என்னென்னமோ செய்யறாங்க. கொஞ்சம் வரம்பு மீறி ஹாப்பி பர்த்டே யா ரசூலல்லாஹ் 1500வது பிறந்த நாளாம். யார் வாப்ப இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தந்தது? என்ன கலாச்சாரம்? கேட்ட கலாச்சாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்து? ஹாப்பி பர்த்டே நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா அல்லது மரணிச்ச தினத்தை கொண்டாடுறீங்களா, அதை நீங்கள் மகிழ்றீங்களா என்ற வித்தியாசம் தெரியாம நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. இந்த சின்ன கணக்கு கூட உங்களுக்கு விளங்குது இல்லை? அன்பு தோழர்களே, நாங்க மறுமையில எப்படி நாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்க மூஞ்ச பார்க்கலும்? ஹவுதுல் கௌசர்ல நீர் அருந்த எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டுடுமே. கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? எனவே அன்பு தோழர்களே, ஜும்மாவுடைய நேரத்தில் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே இதற்கு பிறகாவது நாம் சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை இது மாதிரியான அனாச்சாரங்கள்ல விட்டு பாதுகாத்துக் கொள்வதோடு எல்லா காரியங்களிலும் குர்ஆன் ஹதீஸ் எந்த தீர்ப்பை சொல்கிறதோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு எப்படி இருக்கிறதோ என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். هذا ما عندي والعلم عند الله. قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب واستغفروه انه هو الغفور الرحيم.